Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் குப்பைகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசி மூச்சு திணறல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். பல வகையான குப்பைகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் இறந்த விலங்குகளின் உடல்கள் உள்ளிட்டவைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் வாகன ஓட்டிகள் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சாலை பராமரிப்பு என்ற பெயரில் சுங்கச்சாவடிகள் திறந்து வைத்துவிட்டு கட்டண கொள்ளை அடித்து வரும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீனுக்கு மருத்துவக் கல்லூரியில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. அதையடுத்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மருத்துவமனையில் சோதனை நடைபெற்றது. ஸ்டாலின் ஆட்சியில் அடிக்கடி மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் அரங்கேறி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பள்ளிகளுக்கு அருகே கழிவுலோடு ஏற்றிய லாரி 2 நாளாக நிறுத்தப்பட்டிருந்ததால் மாணவர்கள் கடும் பாதிப்பு அடைந்தனர். மாயனூர் காவல் நிலையம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு மாதிரி பள்ளி, தனியார் பள்ளிகள் செயல்படும் நிலையில் அப்பகுதியில் கழிவு லோடு ஏற்றிய நீண்ட டாரஸ் லாரி நிறுத்தப்பட்டது. லாரி உரிமையாளருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஓட்டுநர் லாரியை வழியிலேயே நிறுத்திவிட்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. லாரியில் இருந்து வீசிய கடும் துர்நாற்றம் காரணமாக மாணவர்கள் கடும் பாதிப்பு அடைந்தனர். இங்க ரொம்ப ஒரே வாடை 3 நாளா நிக்குது இந்த வண்டி. இன்னும் உட்கார முடியுதா? இன்னும் உட்காரவே முடியல, நடந்தே போக முடியல, மயக்கார மாதிரி இருக்குது. திண்டுக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது. அப்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விழா கமிட்டியினர் மூலம் காளைகளுக்கும் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது பார்த்தீங்களா, நடக்க எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 14 ஊர் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போடுறவங்க அரசு விதிமுறைன்ற பேரில் அடக்குமுறைகள், விதிமுறையும் கிடையாது. விதிமுறை அப்படின்னா ஒரு விஷயத்தை வரையறை பண்ணணும், சரிங்களா? அதுக்கு தான் விதிமுறை பண்ணுறது. இது வரையறை பண்ணால் பரவாயில்ல. கன்னியாகுமரி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலைய காவலர் சைலேஷ் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் இது போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என காவலரின் மனைவி வின்சி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். வின்சி அளித்துள்ள புகாரில் தனது கணவர் சைலேஷ் 2024ஆம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் போது அங்கு ஆய்வாளராக இருந்த சண்முகலட்சுமி மற்றும் மாவட்ட எஸ்பி சீனிவாசன் ஆகியோர் லட்சக்கணக்கான பணம் லஞ்சம் பெற்றதை ஆதாரங்களுடன் புகார் அளித்ததால் பழிவாங்கும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டு தனது கணவரை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு கிராமத்தில் மயில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்த இவ்விழாவில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆந்திர மாநிலம், குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற நிர்வாக திறனற்ற முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க அலங்காரம் செய்த காய்கறிகள் மற்றும் பழங்களை திமுகவினரும் பொதுமக்களும் அள்ளிச் சென்றனர். மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் பல்வேறு வகையான காய்கறிகள், பழங்கள், மலர்கள், கரும்புகள், வாழை மரங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கத்தியால் கரும்பு, வாழை மற்றும் காய்கறிகளையும் பழங்களையும் வெட்டி எடுத்து சாக்குகளிலும் பைகளிலும் எடுத்துச் சென்றனர். இதை பார்த்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களை காய்கறிகளுக்கும் கரும்புக்கும் கையேந்தும் அவல நிலையில் ஸ்டாலின் அரசு வைத்திருப்பதாக வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள புழுதிக்கோட்டை ஆனமடுவு நீர்த்தேக்கத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென மதகு திறந்ததால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் வசிஷ்ட நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது வசிஷ்ட நதியில் பல்வேறு இடங்களில் கால்நடைகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மற்றும் ஆற்றை நடந்து சென்று கடக்க முயன்ற பொதுமக்கள் பலரும் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு ஷட்டர் மூடப்பட்டது. மதகுகளில் பராமரிப்பு பணி மேற்கொள்வதில் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.